அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியின் போது பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக கிளப்பியிருக்குங்க. இது தொடர்பாக அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டசபையிலேயே சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது குறித்த பல்வேறு அதிரடியான அல்லு அர்ஜுன் குறித்த பல்வேறு தகவல்கள் அடுக்கடுக்காக வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான முழுமையான பின்னணி விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்பா பட 2 பட சிறப்பு காட்சியின் போது பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்படிங்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது தொடர்பாக அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டசபையில் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து பேசியிருக்கிறாரு. இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறையின் உதவி ஆணையர் விஷ்ணுமூர்த்தி சில பகிர் குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடப்பட்டிருக்கு. அப்போ போலீஸார் அனுமதி தராத நிலையில் அல்லு அர்ஜுன் அங்கு சென்றதாக கூறப்படுதுங்க. அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் அவரது மகன் ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கடந்த வாரம் கைது செய்த நிலையில் நீதிமன்றம் அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட போதிலும் உயர்நீதிமன்றம் அவருக்கு 4 வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஜாமீன் ஆவணங்கள் வர தாமதம் ஆனதால் ஒரு நாள் மட்டும் அவர் சிறையில் இருக்க நேரிட்டிருக்கு. இதற்கிடையில் தெலுங்கானா சட்டசபையில் அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி சில பகிர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்காரு. அதாவது போலீசார் பேச்சை அல்லு அர்ஜுன் கேட்கல அப்படின்னு, கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியும் படம் முடிந்த பிறகே தியேட்டரில் இருந்து கிளம்புவேன்னு அல்லு அர்ஜுன் சொன்னதாக ரேவந்த் ரெட்டி சட்டசபையில் குறிப்பிட்டிருக்காரு. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில் காவல்துறையின் உதவி ஆணையர் விஷ்ணுமூர்த்தி சில பகிர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்காரு. செய்தியாளர்களிடம் பேசி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அல்லு அர்ஜுன் சந்தியா தியேட்டரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட ஒருவர், உயிரிழந்த விவகாரத்தில் ரிமாண்ட் செய்யப்பட்ட ஒருவர், இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் எப்படி வழக்கு குறித்து பிரஸ் மீட் நடத்த முடியும்? சந்தியா தியேட்டர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் போலீசார் கூறியதை கேட்கவே இல்லை. அதுவே பிரச்சனைக்கு காரணம். நாம் சாலையில் செல்லும்போது நாய்க்குட்டி உயிரிழந்தா கூட நின்று என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவர் கண் முன்னாலேயே இருவர் சரிந்து விழுந்திருக்காங்க. ஆனால் அது குறித்து அவர் துளியும் கவலைப்படலை. இந்த சூழல்லையும் அவரால் சக்ஸஸ் மீட்களை நடத்த முடிஞ்சிருக்கு. கடந்த 15 நாட்களாக போலீசார் மீது சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்பி வந்துட்டுருக்காங்க. மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்க காவல்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுது. பண திமிரில் இருக்கக்கூடிய சில செல்வந்தர்கள் போலீசாரின் சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் செயல்படுறாங்க. வெறும் 10 நிமிடங்கள் அதாவது போலீசார் எங்கள் கடமையை செய்யவில்லை அப்படின்னாலும் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. போலீசாருக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை சொல்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அல்லு அர்ஜுன் விவகாரம் தொடர்பாக பேசிய அவர், ஒன்றை மறந்து விடாதீர்கள் அப்படின்னும், நீங்கள் வசிப்பது உங்களுடைய சொந்த இடம் கிடையாது. ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் வீடு வாங்க எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது தெரியுமா? ₹1 ₹2 எல்லாம் வாங்கிவிட முடியாது. அது குத்தகைக்கு நிலம்தான். தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முன்பு இங்கே ஆட்சியில் இருந்தவர்களில் ஒரு
ஒருவர் ஜூப்ளி ஹில்ஸில் உங்களுக்கு நிலங்களை குத்தகைக்கு வழங்கினார். உங்களுக்கு மட்டும் கிடையாது, பலருக்கு இது போல நிலத்தை வழங்கியும் இருந்திருக்காங்க. ஓவராக பறக்க நினைக்கக்கூடாது. பொதுமக்கள் உங்கள் சிறகுகளை வெட்டி விடுவாங்க. இவர்கள் எடுக்கக்கூடிய படத்தை கூட பாருங்க, எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி தப்பி ஓடுவது அப்படின்னு தான் காட்டுறாங்க. புஷ்பா படத்தில் போலீஸாரை மிக மோசமாக சித்தரிக்கக்கூடிய வகையிலான காட்சிகளை எல்லாம் வைத்திருக்காங்க. இதன் மூலம் அல்லு அர்ஜுன் போலீஸாரை இழிவுபடுத்த முயல்கிறாரா, அப்படி இல்லைன்னா கடத்தல்காரர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வருகிறாரா? சென்சார் போர்டு எப்படி இது போன்ற படங்களை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு புரியல அப்படின்னும் கடுமையாகவே விமர்சித்தும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியின் போது பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலைமையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்த மேலும் தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருதுங்க. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பா 2 அப்படின்ற திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்திற்கான சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தாய் உயிரிழந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்திருக்காங்க. இது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் கடந்த வாரம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கப்புறமா ஜாமீன் கிடைத்த அவர் ஒரு நாளில் சிறைவாசத்துக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியேயும் வந்திருக்காரு. இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அளிக்கப் போவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் விவகாரம் அரசியலாக மாறியது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா சட்ட பேரவை வரையிலும் சென்றது. அந்த வகையில் இது தொடர்பாக தெலுங்கானா சட்டமன்றத்தில் பேசிய அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பெண் உயிரிழந்தது தெரிந்தால் அல்லு அர்ஜுன் தேட்டரை விட்டு தெரிஞ்சும் வெளியேறலை அப்படின்னும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் கால்களை இழந்தாரா, அப்படி இல்லைன்னா கண் அல்லது கிட்னியை இழந்தாரா, அவருடைய வீட்டிற்கு சென்று சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதன் அவசியம் என்ன, நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவங்க குறித்து சினிமா பிரபலங்கள் யாராவது கவலைப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருந்தார். இதனை அடுத்து அல்லு அர்ஜுன் என்னை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டிருக்கு, தவறான குற்றச்சாட்டுகளும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரையோ அல்லது அதிகாரிகளையோ நான் விமர்சிக்க விரும்பல. எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அல்லு அர்ஜுனனின் மனைவி ஸ்னேகா ரெட்டியின் தந்தையும் பிரபல தொழிலதிபருமான கச்ராலா சந்திரசேகர் ரெட்டி காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றியிருக்காரு. ஆனால் 2014 ஆண்டு சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதியில் அதாவது BRSல இணைந்திருக்காரு. அதுக்கப்புறமா கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாகார்ஜுன சாகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அங்கு வேட்பாளராக நோமில் பகத்தை நிறுத்தியது PRS. இதனால் அதிருப்தி அடைந்த கஜராலா சந்திரசேகர ரெட்டி மீண்டும் காங்கிரஸுக்கே திரும்பியிருந்தார். அப்போது மக்களவை தேர்தல் வந்த நிலையில் மல்காஜிரி தொகுதியில் போட்டியிட முயன்றும் அது கை கூடலை. அதனால் காங்கிரஸில் இருந்து விலக முடிவெடுத்த நிலையில தான் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. மேலும் PRS கட்சியில் இருக்கும்போது தான் விரும்பிய நாகார்ஜுன சாகர் தொகுதியில் தனது மருமகனும் நடிகரும் அல்லு அர்ஜுனனை அழைத்து மண்டபம் ஒன்றின் திறப்பு விழாவை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கசராலா சந்திரசேகர ரெட்டி நடத்தி காட்டினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பெண் உயிரிழந்தது தெரிந்து அல்லு அர்ஜுன் தேட்டரை விட்டு வெளியேறலை, அல்லு அர்ஜுன் கால்களை இழந்தாரா அல்லது கண் கிட்னியை இழந்தாரா, அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதான அதனுடைய அவசியம்தான் என்ன அப்படின்னும் பேசியிருந்ததும் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் தற்போது ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இது குறித்து பார்த்தோம் அப்படின்னா தற்போது சமூக வலைதளங்கள்லையும் பலவிதமான
பேச்சுக்கள் வந்து அடுக்கடுக்காக வெளியாகி வந்துட்டுருக்கு. ஒருபுறம் இந்த பேச்சுக்களும் சர்ச்சைகளும் வெளியான நிலையில் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டு அல்லு அர்ஜுன் வீட்டை முற்றுகையிட்ட சிலர் திடீரென அவருடைய வீட்டில் கல்லை எறிந்ததாகவும் பூந்தொட்டிகளை உடைச்சதாகவும் சொல்கிறாங்க. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 6 பேரை கைது செய்திருந்த நிலையில் அவர்கள் வந்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட 6 பேருக்குமே ஹைதராபாத் நீதிமன்ற நீதிபதி ஜாமீனும் வழங்கியிருக்காரு. இது குறித்த செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரக்கூடிய நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டை சேதப்படுத்தியவர்களுக்கு உடனே ஜாமீனா அப்படின்னு கொந்தளித்து வருவதும் பெரும் பரபரப்பை மற்றொரு புறம் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு.